அவருடைய நோக்கம் அவர் வெளிநாடுகளுக்கு போய்விடுவார் என்ற ஒரு காரணத்தினாலே அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும், அவருடைய விசா வெளிநாட்டுக்கு போகாமல் தடுக்க வேண்டும் என்று பல காரணங்களினாலே அவர் இன்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கே நல்லா தெரியும் இது போக்சோவில் போட்டால் நிற்காது என்று இந்த வழக்கு தெரியும். இருந்தாலும் யாரோ ஒருவருடைய நிர்பந்தத்தினாலே, யாரோ பின்புலத்திலிருந்து இவரை வீழ்த்தி விட வேண்டும் என்ற இது ஒரு அதிகார சூழ்ச்சி, ஒரு ஜாதி வன்மம், இதில் மத வன்மம், அரசியல், இது நாளும் சேர்ந்து தான் இவரை வீழ்த்திருக்கிறது. மிக கேவலமாகவும் கண்டிக்கத்தக்கதுமாக இருக்கிறத கிறிஸ்தவ ஊடகம் என்று சொல்லி கிறிஸ்தவ மக்களிடத்திலே காசை வாங்கி கொண்டு நடத்துகிற ஒரு ஊழியத்தின் காசில் நடத்துகிற அந்த சத்தியம் டிவி என்பது மிக கேவலமாய் நடந்திருக்கிறார்கள். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அந்த குடும்ப சூழ்நிலை இவருக்கு மனைவிக்கும் இவருக்கும் பிரச்சனை வருகிறது. அந்த மனைவிக்கும் இவருக்கும் பிரச்சனை வருகிறதை இவர்கள் பெரிதாக ஊதி பெருசாக்கி அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக மாற்றி அதை தன்னுடைய இவர் டைவர்ஸ் பண்ணுற வரைக்கும் இவங்க போகிறாங்க. டைவர்ஸுக்கு பேப்பர் அப்ளை பண்ணிட்டாங்க, போயிடுச்சு கோர்ட்டுக்கு. அப்போ கோர்ட்டில் தானே பார்த்துக்கணும். அந்த கோர்ட்டில் பார்த்த பிறகு இவர் அப்படியே போய் விடுவார், இங்கே ஓடி விடுவார், இங்கே வரமாட்டார் நினைத்த நேரத்தில் மறுபடியும் அவர் அங்கே மறுபடியும் ஊழியத்தை தொடங்கினது நிமித்தம் தான் அவங்க கோவப்படுறாங்க. கோவப்பட்டு பழி வாங்கணுன்ற ஒரு அவங்க நினைவை அவங்க கொண்டு வரும்போது அவள் கையில் எடுக்கிற ஆயுதம் இவரை அசிங்கப்படுத்தி விட வேண்டும். மாமனாருடைய உறவினரோ யாரோ சொல்கிறாங்க, அவருடைய வீட்டில் வளர்க்குற பெண் தத்தெடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 14 வயது பெண்ணையும் தத்தெடுத்த இந்த 2 பேரையும் ப்ராப்பராக தத்தெடுத்திருக்கீங்களா நீங்கள்? அத்தனை எந்த வயசில் எடுத்தீங்க? இப்போ இந்த தகவலெல்லாம் நான் கேட்குறேன். உங்களுக்கு பின்பாக 1000 பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பெண்களை வைத்துக்கொண்டு பயமுறுத்துறீங்களா ஒரு ஊழியக்காரனை? 1 வருடத்துக்கு முன்பாக இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? எந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண ஆதாரம் இருக்கா? காவல்துறை இந்த இடத்திலே சரியாக நடக்காவிட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு காரியத்தில் சிக்குவாங்க எல்லாருமே. இவங்க எல்லாம் உண்மைக்கு மறைச்சு சொல்கிறாங்க. நாங்கள் முன்னாலே நடந்தது, நாங்கள் வாய் வழியாக சொன்னோம், இப்போ திடீர்னு ஒருத்தர் புதுசாக சொல்கிறான் இவங்க ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இதெல்லாம் சொல்கிறான். அப்போ 1 வருஷம் முன்னால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அப்பயே அதை விசாரித்து இல்லை அப்போ காம்ப்ரமைஸாக போயிட்டாங்க. அப்போ காம்ப்ரமைஸாக போனது இப்படி வருவேன்? இதற்காக நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தலாமா? இதற்காக என்ன காரியம் செய்யணுன்ட்டு கண்டிப்பாக முடிவெடுப்போம். இதை சாதாரணமாக விட்டுற மாட்டோம். இதற்கு பின்னால் இருக்கிற அத்தனை பேர் மேலும் வழக்கு கண்டிப்பாக இவங்க தொடுக்கலான்னு நாங்கள் தொடுப்போம். ஏனென்றால் நான் எல்லா ஊழியக்காரனுக்காக பேசுகிறேன். இங்கே கிறிஸ்தவ ஊழியக்காரன் ஒவ்வொருவனுக்காக பேசுகிறேன். இன்றைக்கி இவருக்குன்னா நாளைக்கு உனக்கு பிரச்சனைனா யார் நிற்பா? இந்த மதவாத அரசுகள், மத்தியில் இருக்கிற மதவாத அரசுகள், அதுக்கு துணை போகிற பல மாநில அரசுகளெல்லாம் ஆடுகிற நாட்களில் கடந்த மாதம் மட்டும் ஒரு 3 நிகழ்வுகள் நடந்தது. அந்த 3 நிகழ்வுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா இந்த மதவாத சக்திகளும் ஆளுகிற ஆட்சியாளர்கள்லாம் பின்னால் நிற்கிறாங்க. அப்போ இந்த கிறிஸ்தவ தலைவர்களுக்கெல்லாம் அரசியல் தேவை, அரசியல் பின்புலம் வேணுன்றதை இந்த 3 நிகழ்வுகளும் சரியாக உணர்த்தது. இதற்காக தனியான ஒரு காணொலியை நான் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன், உங்களுக்கு போடணும்னு. வணக்கம். அண்மை காலமாக கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜபராஜ் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. அவர் 2 நாட்களுக்கு முன்பாக போக்சோ வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 6 மாதமாக பார்க்கும்பொழுது அவரை சுற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள், அவர் குடும்ப பிரச்சனை, அப்புறம் சபையை மூடிட்டு அவர் தலைமறைவாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி புகார், இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சுற்றி வந்துருக்கு. இப்போ அவர் கைது வேறு செய்யப்பட்டிருக்காரு. இந்த பிரச்சனைகளுக்குரிய பின்புலம் யார் ஃபாதர்? ஜான் ஜபராஜை குறித்து கடந்த நாட்களில் வந்த எல்லா விதமான நிகழ்வுக்கும் அவங்களோட குடும்ப சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த குடும்ப சூழ்நிலையை வைத்துக்கொண்டு இப்போது சிலர் அவரை எப்படியும் வீழ்த்து விட வேண்டும் என்பதற்காக சில அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து பொய்யான தகவல்களை கொடுத்து தங்களுக்கு இருக்கிற அரசியல் அதிகாரத்தை கொண்டு அவர் மேலே எப்படியாவது ஒரு வழக்கு போட்டு அவரை கைது செய்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவருடைய நோக்கம் அவர் வெளிநாடுகளுக்கு போய்விடுவார் என்ற ஒரு காரணத்தினாலே அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும், அவருடைய விசா வெளிநாட்டுக்கு போகாமல் தடுக்க வேண்டும் என்று பல காரணங்களினாலே அவர் இன்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது ஒரு போலியான வழக்கு, அது ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பதை நீதிமன்றத்தில் கண்டிப்பாக அவர் நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனால் ஒரு தேவ ஊழியக்காரனுக்கு தன் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது என்றால் அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு விலைக்கரையும் கொடுக்க வேண்டுமா என்றால் இவருடைய வழக்கில் தான் இப்படி புதுசாக இருக்குது. இது வரைக்கும் பல பெரிய ஊழியக்காரனுடைய வீட்டிலே குடும்ப பிரச்சனை இருக்கிறது, பல இதோட மோசமான பிரச்சனைலாம் நடந்திருக்கிறது. ஆனால் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை. ஏனென்றால் இவரை வேண்டுமென்றே சிலர்
இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குறாங்க. எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, இவருக்கு இருந்த அந்த மிகப்பெரிய பெயர், மற்றபடி இவருக்கு இருக்கிற அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்க செல்வாக்கு, ஊழியத்தினுடைய இவருடைய வளர்ச்சி, இதெல்லாம் கருத்தில் கொண்டு இவரை ஊழியம் செய்ய விடாமல் தடுத்து விட வேண்டும் என்ற ஒரு 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 கட்ட குழு ஒன்று கூடி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை செய்து, அதற்கு பின்புலமாக அவர் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த நிகழ்வை வைத்துக்கொண்டு இவர்கள் இப்படிப்பட்ட சூழ்ச்சி செய்து தான் அவரை இப்படி வீழ்த்திருக்கிறார். அவரை வீழ்த்துவதற்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆளுங்க இருக்கிற அரசும் அதோடு சேர்ந்த காவல்துறையும் துணை போயிருக்கிறார்கள். இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து இன்னைக்கு தமிழக காவல்துறைக்கும் இருக்குது. ஏனென்று சொன்னால், ஒரு சாதாரண அவர் ஒரு ஊழியக்காரர், மிக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். அவர் வந்து கடந்த 1.5 மாத காலமாக உங்கள் காவல் நிலையங்களுக்கு வந்து அநேக கேஸ் கொடுத்து விசாரணைக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து அவர் சபையில் பிரச்சனை இருந்தது. அவர் சபையில் வந்து பல பிரச்சனைகள் காவல் நிலையத்துக்கு அழைத்திருக்கிறீர்கள், காவல் நிலையத்துக்கு வந்து பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் இவர் கடந்த மாதமாக வந்து இவரே பல நேரங்களிலே தன்னுடைய பொருட்களை அவர்களிடத்தில் வாங்க வேண்டும் என்பதற்காக புகார் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வாங்கி விசாரித்திருக்கிறீர்கள். இப்போ வந்து இவர் ஒன்றும் மறைந்து வாழ்ந்தவரோ தேடப்பட்ட குற்றவாளி அல்ல. அங்கிருந்து சராசரியாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் அவர். இவரை காவல்துறை நினைத்திருந்தால் வெகு சுலபமாக இந்த வழக்கை முடித்திருக்கலாம், விசாரித்திருக்கலாம். இதில் இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் காவல்துறைக்கு தெரியும். இது இவர்களுக்கே நல்லா தெரியும். இது வந்து போக்சோவில் போட்டால் நிற்காது என்று இந்த வழக்கு தெரியும். இருந்தாலும் யாரோ ஒருவருடைய நிர்பந்தத்தினாலே, யாரோ பின்புலத்திலிருந்து இவரை வீழ்த்தி விட வேண்டும் என்ற இது வந்து ஒரு அதிகார சூழ்ச்சி, ஒரு ஜாதி வன்மம், இதில் மத வன்மம், அரசியல், இது நாலும் சேர்ந்து தான் இவரை வீழ்த்திருக்கிறது. இதற்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு வருட காலமாக இவருடைய சூழ்நிலை காரணமாக இவரை பின்தொடர்ந்து இவருக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து அவர் பார்த்து இவரை எப்படி இருந்தாலும் ஊழியத்தை செய்ய விடக்கூடாது. இவர்கள் வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இருக்கிறது. அந்த எழுச்சியை தடுத்து விட வேண்டும். இவர் இப்படியே கொண்டு விட்டார்னா இவங்க வந்து வேறு லெவலில் இவர் வளர்ந்துருவார் என்று சொல்லி பல பேருடைய அந்த சிந்தனையின் விளைவாகத்தான் இன்றைக்கி ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதுக்கு பின்காரணம் என்னென்னா, காவல்துறை தான் இதுக்கு வந்து இவரை வந்து வேண்டுமென்று இவரை பயமுறுத்தி இவரை தலைமறைவாக்கி கைது செய்திருக்கிறார். ஏனென்றால் அன்று இவன் காவல்துறை வைத்து அவர்கள் சொல்லுகிற காரியத்தை வைத்தே பார்ப்பேன் என்று சொன்னால், அவரிடத்தில் நாங்கள் சொன்னோம், ஃபோனில் பேசினோம். அப்போ அவர் மதுரையில் இருந்தார். மதுரையில் இருந்து நாங்கள் உங்கள் மேலே வழக்கு இருக்குது, வாங்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் செல் ஆஃப் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு செல் ஆஃப் பண்ணிட்டுன்ற ஒரே ஒரு குற்றத்துக்காக அடுத்த நிமிடமே நீங்கள் போய் இதை ஏன் போய் ஊடகத்தில் கொடுத்து அவரை வந்து பயமுறுத்துகிறீர்கள்? அவர் வந்து தலைமறையாகிட்டார், தேடப்படுகிற குற்றவாளி, போக்சோ வழக்கு, இதெல்லாம் நீங்கள் போய் ஏன் ஊடகத்தில் சொல்கிறீங்க? எல்லாருக்கும் அப்படி சொன்னீங்களான்னா இல்லை. இதே இடத்துல திமுக அரசு திமுக மந்திரியாக இருந்து செந்தில் பாலாஜியுடைய தம்பிக்கு 1 வருடத்துக்கு முன்பாக அவருக்கு கைது வாரண்ட்டு கொடுக்குறாங்க. அவர் தலைமறைவாகிறார். 1 வருட காலமாக காவல்துறையோ எதுவுமே டெய்லி வந்து அவர் தேடப்பட்ட குற்றவாளியாக அவருக்கும் இதே மாதிரி தான் சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்க. அங்கே வந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடாதுன்னு தடுத்து எல்லாம் பண்ணிட்டீங்க. அவர் சொகுசாக தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். 1 வருடம் பொறுத்து போன வாரம் 15 நாட்களுக்கு முன்னால் தான் அவர் வந்து சரண்டர் ஆகிருக்காரு. இந்த 1 வருடத்துக்குள்ளே நீங்கள் என்ன அவருக்கு வந்து தேடினீங்களா? எந்த பத்திரிக்கையாவது அப்படி எழுதிச்சா? எந்த இதாக போட்டுச்சா? இன்றைக்கி ஊடகமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஜான் ஜெபராஜ் என்ற ஒரு மனிதனை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து கிறிஸ்துவர்களுக்கு ஒரு களங்கம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக திரும்பி போடுறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மிக கேவலமாகவும் கண்டிக்கத்தக்கதுமாக இருக்கிறத கிறிஸ்தவ ஊடகம் என்று சொல்லி கிறிஸ்தவ மக்களிடத்திலே காசை வாங்கி கொண்டு நடத்துகிற ஒரு ஊழியத்தின் காசில் நடத்துகிற அந்த சத்தியம் டிவி என்பது மிக கேவலமாய் நடந்திருக்கிறாங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். சத்தியம் டிவி கண்டிப்பாக இதற்கு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா மற்ற ஊடகங்களில் கூட ஒரு ஊழியக்காரன் என்ற மரியாதையோடு 1 முறை 2 வாட்டி போட்டு விட்டாங்க. இவன் தொடர்ந்து அதை வெளிப்படுத்துகிறா. இவரை ஏன் அப்படிப்பட்ட வன்மம் என்ன சத்தியம் டிவிக்கு? ஜான் ஜெபராஜ் மீது ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஒரு குற்றவாளி தேடுகிறார்கள், அவர் 10 சிம்மம் மாற்றிட்டார், அதை மாற்றிட்டார், மாறி ஏன் போய் கதையை சொல்லிட்டு இருக்க? நீ என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு ஊழியக்காரன் ஒரு மரியாதை, நீ வந்து கிறிஸ்தவ ஊடகம் இல்லவா? மக்களுடைய காணிக்கை பணத்தில் வாங்கினது என்று உங்களுக்கு நினைப்பு இருக்கணும் இல்லையா? நீ கிறிஸ்துவுக்கு விரோதமாக நடக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? அது ஒரு ஊழியக்காரனை எப்படி பழி வாங்குறீங்க? அதில் தகவல்களை எப்படி ஒன்று திருத்தி போடுகிறார்கள்.
நீ வந்து எவ்வளவு செய்யணும். இந்த ஊடகம் இதை தவிர்த்து ஒரு சில ஊடகங்கள் தான் அப்படி பேசுது. பல ஊடகங்களே நியாயமாக சன் டிவி போன்ற ஊடகங்கள் கூட ஒரு முறை போட்டு விட்டு அதுக்கப்புறம் வேண்டாம், அந்த மக்கள் மனம் புண்படும், இது போட வேண்டாம் என்று சொன்னதாக தகவல். அப்போ நீங்கள் என்ன நடக்கிறீங்க? நீங்களே உங்கள் ஊழியக்காரனை கேவலப்படுத்துகிறீர்கள். அப்படி தான் இந்த சத்தியம் டிவி நடந்து கொண்டது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது உண்மைக்காகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்கு தான் விரோதி. ஊழியக்காரன் தான் ஊழியக்காரனுக்கு விரோதியாக இருக்கிறான். அவன் வளர்ச்சியை பிடிக்கவில்லை என்று இப்படி மாதிரி மறைமுகமாக செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை எப்படியாவது வீழ்த்தி விட, இவங்களுடைய முழு மனநிலை என்ன, அவரை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று தான் நினைக்கிறார். அதற்கு பலனாகத்தான் அவரை தேவையில்லாமல் அவரை ஓட விட்டு மறைய விட்டு அவரை துரத்தி போய் பிடித்ததாக சொல்லி காவல்துறை இப்படி சொல்லுகிறது. இதற்கு எல்லாம் பின்புலம் என்ன என்றால் அவருடைய வேகமான அந்த கிறிஸ்துவ வளர்ச்சி, அவர் இருக்கிற பெயர், அவருக்கு இருக்கிற அந்த ஊடக வெளிச்சம், அவருக்கு இருக்கிற அந்த இன்டர்நெட், ஃபேஸ்புக், அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அவருடைய கோடிக்கணக்கான மக்கள் அவரை ஃபாலோ செய்கிறாங்க. இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாத சிலர் தான் இவரை எப்படியாவது சதி திட்டம் செய்து வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது தானாகவே இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது போல இவருக்கு குடும்ப சூழ்நிலை அமைகிறது. அந்த குடும்ப சூழ்நிலை இவருக்கு மனைவிக்கும் இவருக்கும் பிரச்சனை வருகிறது. அந்த மனைவிக்கும் இவருக்கும் பிரச்சனை வருகிறதை இவர்கள் பெரிதாக பெருசாக்கி அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக மாற்றி அதை தன்னுடைய அந்த இவர் டைவர்ஸ் பண்ணுற வரைக்கும் இவங்க போகிறாங்க. டைவர்ஸ் ஆகிடுது. டைவர்ஸுக்கு பேப்பர் அப்ளை பண்ணிட்டாங்க, போயிடுச்சு கோர்ட்டுக்கு. அப்போ கோர்ட்டில் தானே பார்த்துக்கணும். அந்த கோர்ட்டில் பார்த்த பிறகு இவர் அப்படியே போய் விடுவார், இங்கே ஓடி விடுவார், இங்கே வரமாட்டார் நினைத்த நேரத்தில் மறுபடியும் அவர் வந்து அங்கே மறுபடியும் ஊழியத்தை தொடங்கினது நிமித்தம் தான் அவங்க கோவப்படுறாங்க. கோவப்பட்டு பழி வாங்கணுன்ற ஒரு அவங்க நினைவை அவங்க கொண்டு வரும்போது அவள் கையில் எடுக்கிற ஆயுதம் இவரை வந்து அசிங்கப்படுத்தி விட வேண்டும். இவர் இங்கே ஊழியம் செய்ய தகுதிப்படுத்தக்கூடாது, இங்கே தகுதியாக இவர் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? போக்சோ வழக்கு போடணும். போக்சோ வழக்கு யார் இப்போ வைத்து போடுவது? தான் வீட்டில் தன் வளர்ப்பு மகள் 17 வயதில். இப்போ நாங்கள் வந்து இங்கே இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கும் மற்றவர்களுக்கும் கேள்வி கேட்குறேன். 17 வயசில் அவர் தத்தெடுத்த அந்த பிள்ளையை ஒழுங்காக தத்தெடுத்தாரா? அரசாங்கத்தை அனுமதி வாங்கினாரா? யார் ஃபாதர் தத்தெடுத்தார்? அவருடைய மாமனாரோ மாமனாருடைய உறவினரோ யாரோ சொல்கிறாங்க. அவருடைய வீட்டில் வளர்க்குற பெண் தத்தெடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 14 வயது பெண்ணையும் தத்தெடுத்த இந்த 2 பேரையும் ப்ராப்பராக தத்தெடுத்திருக்கீங்களா நீங்கள்? அத்தனை எந்த வயசில் எடுத்தீங்க? இப்போ இந்த தகவலெல்லாம் நான் கேட்குறேன். உங்களுக்கு பின்பாக 1000 பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பெண்களை வைத்துக்கொண்டு பயமுறுத்துறீங்களா ஒரு ஊழியக்காரனை? கேவலப்படுது. உன்னுடைய பெண் உங்களுடைய வீட்டு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்ததுக்காக, ஏனென்றால் இப்படி ஒரு குற்றத்தை சொன்னால் தானே அவனை கேவலப்படுத்த முடியும். ஜான் ஜெபராஜோட போக்சோ வழக்கு போட்டது அவருடைய உறவினர்களே. மாமனார் தானே, அவங்க உறவினர் தானே. இது இந்த பெண்கள் யார்? அவங்க வீட்டில் இருக்கிற பெண். என்னைக்கு அந்த பெண்ணோட தகராறு இவங்க என்ன சொல்கிறா? 1 வருடத்துக்கு முன்பாக இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? எந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண ஆதாரம் இருக்கா? காவல்துறை இந்த இடத்திலே சரியாக நடக்காவிட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு காரியத்தில் சிக்குவாங்க எல்லாருமே. இவங்க எல்லாம் உண்மைக்கு மறைச்சு சொல்கிறாங்க. நாங்கள் முன்னாலே நடந்தது, நாங்கள் வாய் வழியாக சொன்னோம், இப்போ திடீர்னு ஒருத்தன் புதுசாக வந்து சொல்கிறான் இவங்க ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இதெல்லாம் சொல்கிறான். அப்போ 1 வருஷம் முன்னால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அப்பயே அதை விசாரித்து இல்லை அப்போ காம்ப்ரமைஸாக போயிட்டாங்க. அப்போ காம்ப்ரமைஸாக போனது இப்படி வருவேன்? 1 வருடத்துக்கு முன்பாகவே இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போவே இவரை வீட்டை விட்டு வெளியே இருக்கணும்ல. அப்பயே நீங்கள் வந்திருக்கணும்ல. அப்போ இதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நீ மறுபடியும் கொடுக்குறேன்னா இதோட பின்னோக்கம் என்ன? இதோட நோக்கம் என்ன? இதுக்கு அப்போ ஒரு மனிதனை ஊழியம் செய்யாமல் தடுத்து விட வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக அவனை ஊடகத்தில் கொண்டு வந்து கேவலப்படுத்த வேண்டும். இதுதானே இதுதானே இது பின்னோக்கம். இதுக்கு வந்து அநேகர் வந்து ஜால்ரா தட்டுறான். வந்து அவன் முதல்ல இந்த கேஸை என்னன்னு தெரியாது. இதே பொய் வழக்கு. இவனை வந்து குற்றம் சாட்டப்படி இன்னும் நல்லா தர இந்த 17 வயது பெண் என்ற பேரில் எப்போ தத்து எடுத்த? 2 பேரும் எப்போ தத்து எடுத்ததுக்கு சரியான பேப்பர்ஸ் இருக்கா? ஆதாரம் இருக்கா? இதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் நீதிமன்றத்தில். நீ வந்தால் மாட்டோம் இல்லைங்க. இப்போ கேட்போம் இல்லை நாங்கள்லாம் அதை என்ன 1 வயசில் குழந்தையில எடுத்தியா? 17 வயசில் எடுத்தியா? உனக்கு ஆல்ரெடி இப்போ தான் ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல, பையன் இருக்கால, இன்னும் அதுக்கு பெண்ணுல தத்து எடுத்த உண்மையிலே பிரச்சனை. உண்மையில ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் போக்சோ கொடுக்கணும். நீயே சரியான ஆளான்னு தெரியாது. இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாத ஒரு ஊழியக்காரனை வந்து மோசமாக நடத்துகிற. இப்போ பிரச்சனையே அதுதானே. அவன் ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் என்பதற்காகத்தான் அங்கே இருக்கிற சில மதவாத சக்திகளும் கைகோர்த்து இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் அதற்காக தான் எங்களுக்கு கோவம் வருது. எனக்கு ஏன் கோவம் வருதுன்னா, எந்த ஊழியக்கார எத்தனை வீட்டில் இது மாதிரி டைவர்ஸ் பிரச்சனை இல்லை? பல பெரிய பெரிய வீட்டில் நடந்திருக்கு, கிறிஸ்தவ வீடுகள் நடந்திருக்கு, ஊழியக்காரன் வீட்டில் நடந்திருக்கு, அமைதியாக முடிஞ்சிட்டு போவோம். அப்போ இவ்வளவு கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ இதற்கு பின்னால் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்படி பயமுறுத்தி ஒரு வழக்கு போட்டால் அவர் ஓடிடுவாருன்னா
இப்போ அந்த கோபத்தினால் விளைவு தானே இப்போ நாங்களாம் இறங்கி இப்போ வந்து இப்போ சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை எதுக்கு வந்தது? நீங்கள் வந்து செய்த தகாத நீங்கள் வந்து ஒரு காவல்துறையோ இல்லை ஒரு நீதிமன்றமோ இருக்கிற போது ஒரு சிலருடைய அதிகார வரம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆளை பயமுறுத்தி செய்திட முடியுமா? சரி, இப்போ கைது பண்ணிட்டீங்க, இப்போ நீதிமன்றத்துக்கு வந்துச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க? நீதிமன்றத்தில் தான் இதுக்கு மேலே பேசணும். இப்போ நீதிமன்றம் வந்து சும்மா இது பண்ணிவிடுமா? நீங்கள் சொல்கிற பொய் வழக்கெல்லாம் அங்கே ஒன்றும் பண்ண முடியுமா? எத்தனை கேஸு 25 வருடங்களுக்கு முன்பாக காவல்துறையிலே தூத்துக்குடி பக்கத்திலே நடந்த ஒரு மரணத்துக்கு இப்போ முடிஞ்சிருக்கு. எல்லாம் இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கான். 50 வயசு 60 வயசு 70 வயசில் இருக்கிறவனெல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்போது நீதி என்றது தாமதப்படுத்தாலும் நீதி வரும். அங்கெல்லாம் யாரும் கோர்ட்டில் ஏமாற்றிட முடியாது. அது சரியான தீர்ப்பு வரும். அப்போது ஒரு நியாயமான அதுதான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இதில் வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து என்னென்னா ஃபோக்ஸோன்னு ஒன்றத்தை போட்டு பயமுறுத்தி இது அதற்காக தான் இப்போ நாங்களே வந்து இப்போ கோயம்புத்தூரில் போயிட்டு இப்போ ஆட்களை வைத்து நாங்கள் ஒரு மீட்டிங் போடுறதுக்காக பிளான் பண்ணோம். 16ஆம் தேதி நான் கோயம்புத்தூரில் போய் அனைத்து தலைவர்களையும் அழைத்து அங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறோம். ஏன்னா இதுக்கு பின்னால் இருக்கிற சதியை அரசியலாக இருக்கும் என்றால் அரசியலில் தான் முதியளிக்கணும். இதற்காக நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தலாமா, இதற்காக பெரிய என்ன காரியம் செய்யணுன்ட்டு கண்டிப்பாக முடிவெடுப்போம். இதை சாதாரணமாக விட்டுற மாட்டோம். இதற்கு பின்னால் இருக்கிற அத்தனை பேர் மேலும் வழக்கு கண்டிப்பாக இவங்க தொடுக்கலான்னு நாங்கள் தொடுப்போம். ஏனென்றால் நான் எல்லா ஊழியக்காரனுக்காக பேசுகிறேன். இங்கே கிறிஸ்துவ ஒவ்வொருவனுக்காக பேசுகிறேன். இன்னைக்கு இவருக்குன்னா நாளைக்கு உனக்கு பிரச்சனைனா யார் வந்து நிற்பா? இன்னைக்கு எத்தனை பேர் வந்துட்டான் கிறிஸ்துவத்தை? நாங்கள் ஒரு கிறிஸ்துவ கட்சி, கிறிஸ்துவலாக இருக்கிறதால் கிறிஸ்துவனுக்காக நிற்கிறோம். எத்தனை கட்சிக்கு பின்னால் நீ எவன் வந்து நின்னா உனக்காக? இன்னைக்கு கிறிஸ்துவன் இங்கே வந்து கேட்பாரற்று இருக்கிறான். அரசியல்வாதிகள் அதை வைத்துக்கொண்டு அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மாறணுன்றதுக்காக தான் சிறுபான்மை மக்கள் நல கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அது கிறிஸ்துவர்களுக்காக, ஊழியக்காரனுக்காக, ஊழிய பாதுகாப்புக்காக நாங்கள் ஆரம்பித்தோம். அதை ஆரம்பித்ததால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் உட்காந்து இப்போ கேள்வி கேட்க முடியுது. இது மாதிரி காரியங்களிலே ஊழியக்காரனை பாதுகாக்க முடிகிறது. அப்போ இந்த ஜான் ஜெபராஜ் என்ற மேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய காழ்ப்புணர்ச்சி, சிலருடைய சதி திட்டம் தான் இந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்திருக்கு. ஜான் ஜெபராஜ் வந்து ரொம்ப பீக்காக இருந்த நேரங்களில், அவருடைய பாடல்கள் வந்து பயங்கரமாக ஹிட்டான நேரங்களில் அவரோடு மேடையை பகிர்ந்து கொண்ட மத போதகர்கள், கிறிஸ்தவ மத போதகர்கள் கூட அவருக்கு இப்போ சப்போர்ட்டாக இல்லை. அப்படி நம்ம வெளிப்படையாக பார்க்கும் பொழுது சிலருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குன்னா, ஜான் ஜெபராஜ் மேலே தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவருடைய நண்பர்களே அவருக்கு வந்து உதவி பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான கோணத்துலையும் பார்க்குறாங்க. இப்போ பிரச்சனையே வந்து ஜான் ஜெபராஜ் தப்பு செய்தாரா இல்லையான்னு நீங்களும் நானும் நிர்ணயிக்க முடியாது. அது வந்து கோர்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ கோர்ட்டு தான் சொல்லணும். இப்போது அவருக்கு வந்து ஒரு வாழ்வில் அவர் உச்சத்தில் இருக்கும்போது அநேகர் வந்து அவரோடு இருந்தார்கள். இன்றைக்கி வர முடியாதுன்னா நிறைய பேருக்கு வந்து அவர் மேல் அன்பு இருக்கிறது. நான் உண்மைக்கே பார்த்தேன். நான் நேற்று இந்த பதிவு போட்டதிலிருந்து அநேகர் என்னிடத்துல கூப்பிட்டு என்னை வாழ்த்தியும், நீங்கள் தைரியமாக இதை பேசுகிறீங்க, எங்களால் வெளியே வந்து பேச முடியல கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க. அவர் வந்து நிறைய பேருடைய அன்பை சம்பாதிச்சிருக்கிறார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் சிலருக்கு வந்து என்னென்னா இப்போ கொடுவாய்ப்பாக அவரால் வந்து போய் வெளியே வந்து பேசுறதுக்கு வந்து பயம். கிறிஸ்துவ ஊழியக்காரனுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பொதுத்தளத்திலேயோ வேறு எங்கேயோ வந்து நிற்கிறதுக்கு பயம். இன்னொன்று கடுமையான காரியம் என்னென்னா, இங்கே யாராவது ஒருத்தன் வந்து பேசுனா இவனை அவனை சேர்த்து அவனை இவனை மாதிரி ஆளு தான் ஒரு குற்றம் சாட்டிடுவாங்க. இன்றைக்கி ஈஸியாக ஊழியக்காரனை வீழ்த்துக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நேராக வந்து அவரும் இவர் மாதிரி தான்ப்பா, இவங்க ஒன்றா சேர்ந்து ஆடினவங்க, ஒன்றா சேர்ந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதால் பலருக்கு வந்து வெளியே வந்து பேச முடியாவிட்டாலும் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக அவரை குறித்து இருக்கிறது. ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு அருமையான போதகர் வந்து அவருக்காக ஜெபித்திருக்கிறார். அவர் ஜெபித்தது நோக்கம் என்னென்னா, அவருக்குள்ள உள்ளான உணர்வில் வந்து அவரை வந்து விட்டு விட முடியாது என்பதற்காக தான். பால்தங்கையா என்ற ஒரு அந்த மனிதர் ஏன் அவர் ஜெபிக்கணும்? அவருக்காக ஏன் ஜெபிக்கணும்? அத்தனை லட்சம் அவர்களுடைய சபை விசுவாசம் இருக்கும்போது ஜெபிக்கும்போது அங்கே வந்து ஊழியத்தினுடைய அந்த அன்பு அவருக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே சென்னையிலும் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில், தமிழ்நாட்டில் நான் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லுகிறார், அவருடைய ஊழியத்தின் காரியத்துமாக நாங்கள் உண்மையிலே அவர் மேலே அன்பு செலுத்துகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நிற்க முடியல அவங்களால. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நிற்பதற்காகத்தான் ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது. ஒரு அரசியல் பின்புலம் இருந்தால்தான் இங்கே நிற்க முடியும். ஏன்னா இங்கே இல்லைன்னு வந்து எல்லாரையுமே வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஊழியக்காரர்களால் வர முடியாத நிலைக்கு என்ன காரணம்னா ஏற்றிடுவாங்க. ஈஸியாக அவனை வந்து பயமுறுத்தி அச்சுறுத்தி விடுவார்கள். ஒரு டெலிஃபோன் கால்லே அவங்கள பயமுறுத்திடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நிறைய பேர் வெளியே வந்து சொல்லர். இல்லைன்னா கண்டிப்பாக இவருக்கு அநேகர் இருக்காங்க. நான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் இன்றைய காலையிலேருந்து நிறைய சந்திச்சிருக்கேன். நிறைய பேர் பேசுறதுலேருந்து எனக்கு தெரியும். ஜான் ஜெபராஜ் மேல் ஒரு அன்பு செலுத்துகிற மக்கள் இன்னும் அதிக பேர் இருக்கிறார்கள். அதை உங்களால் எவனாலையும் மாற்ற முடியாது. இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவருக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்,
தொடர்ந்து அவரை கண்டிப்பாக மறுபடியும் ஊழியத்தில் வந்து அவர் நிற்பார் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது. அவரை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் உண்மைக்கே ஜெபிக்கிறவர்கள் இருக்கார்கள். ஒரு சிலர் தான் இப்படி வந்து கீழ்த்தரமாக சிந்தித்து ஒரு ஊழியக்காரனை வீழ்த்தி விட்டோம், இதுக்கு மேலே அவர் வரமாட்டான் அப்படின்லாம் நினைக்கிறவங்க சிலர். ஆனால் கடவுள் கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா மாற்றி அவரை முன்னுக்கு வேகமாக, ஏன்னா யோபுடைய முன்னிலை பார்க்கலாம் பின் பகுதி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்படித்தான் இவருடைய வாழ்க்கையில் கூட பின்பகுதி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரே ஒரு மனத்துக்கு தாங்கள் என்னென்னா அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டார்ன்ற ஒரே ஒரு காரியம் தானே தவிர மற்றபடி அவர் மேல் வந்து குற்றம் சொல்வதற்கு இவங்க சொல்கிற குற்றம் எல்லாம் காவல்துறையில் வரும்போது, நீதிமன்றத்தில் வரும்போது ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்படியே ஜபராஜ் என்ற ஒரு மனிதன் கண்டிப்பாக மீண்டு வருவான் என்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதை கர்த்தர் வாய்க்க செய்வார்னு நம்புகிறேன். தனிப்பட்ட கிறிஸ்தவ போதர்களோ இல்லைன்னா சின்ன சின்ன சபையை வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறவங்களோ ஜான் ஜபராஜுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுல நீங்கள் சொன்ன காரணங்கள் புரியுது. எளிதாக பயம் காட்டிடுவாங்க, இல்லை அந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரிய நிறுவனங்களான சிஎஸ்ஐ திருச்சபையோ இல்லை கத்தோலிக்க திருச்சபையோ இது குறித்து சிறு அறிக்கை கூட கொடுக்கலையே. இவங்க ஜென்ரலாக வந்து அவங்க யாருமே வந்து இது மாதிரி பெண்டிகாஸ்டல் ஊழியக்காரர்களுக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்ஐயும் சரி, அந்த ஆர்சி நிறுவனங்கள் கூட இப்போ வெளியே இருக்கிற இவங்களாம் தனிப்பட்ட ஊழியர்கள். அவங்க வந்து மிக பிரசிபெற்ற டிஜிஎஸ் தினகரன் இருக்கும்போது கூட அவருக்கு கூட வெளியே வந்து இவங்க வந்து பெருசாக எதையுமே வந்து வாழ்த்துதல் கூட அதிகமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறத, அந்த அவங்களுடைய ஸ்தாபனங்கள், அவங்க ஆட்கள் அப்படி தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஜான் ஜபராஜுக்கு நடக்கிறது நாளைக்கு அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஒரு சபை ஊழியருக்கு நடக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் வந்து அவர்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இது வந்து ஒன்லி இவரை வந்து எப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னா, இது வந்து இவர் பெண்டிகாஸ்டல் ஊழியர் தான், இவர் கிறிஸ்தவ ஊழியக்காரர் என்று அவர்கள் பார்ப்பதில்லை. இவங்கெல்லாம் வந்து அவர் ஒரு பெண்டிகாஸ்டல் ஊழியக்காரர், அவர் இண்டிபெண்ட் ஊழியக்காரர். இவருக்கும் வந்து எங்களுடைய திருச்சபைக்கு எந்த இதுவும் கிடையாது, ஒட்டு உறவு கிடையாது. ஆனால் வந்து இவருடைய பாடலை எல்லாரும் போட்டு கேட்பான், அது வேறு விஷயம். அங்கே வந்து இவன் இதெல்லாம் யோசிக்க மாட்டான். ஆனால் பேசும்போது சொல்லுவான், இவங்க வேறு திருச்சபை, நாங்கள் வேறு திருச்சபை, எப்படி பேசுவாங்க. ஆனால் இது முழுக்க இவர் வந்து பெண்டிகாஸ்டல் அந்த சார்ந்த அந்த சுயாதீன திருச்சபை மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகிறவர். அவர்களுக்காகத்தான் அதிகமாக இவர் வேலை செய்தவர். இவருடைய எல்லா ஆட்களும் பெரும்பாலும் அவருக்காக வந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ சிஎஸ்ஐயோ இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வென்ஷன் அது மாதிரி ஒரு காரியங்களில் வேணால் இவரை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளே 1100 பிரச்சனை இருக்கும்போது அவங்க வெளியே வந்து இவருக்கு செய்வார்களா என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஏன்னா ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் தனித்தனியான பிஷப்புகள், தனித்தனியான சட்டத்திட்டங்கள், தனித்தனியான காரியங்கள் இருக்குது. அவங்க வந்து ஒட்டுமொத்த கருத்தோடு ஒருவர் தான் இருந்து சொல்லணும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி ஆர்சியில் சொல்லணும்னா அவங்க இங்கேருந்து எதையுமே டிசைட் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து மேலே வேறு இடம் இருக்கிறது. அவங்க மூலியமாக தான் அவங்க எதையுமே வெளிப்படுத்த முடியும். அப்படின்னு இருக்கும்போது அவங்கக்கிட்ட தான் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு என்ன கவலைன்னா, பெண்டிகாஸ்டல்ஸில் இன்னும் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார். அவரெல்லாம் தைரியமாக இவருக்கு குரல் கொடுத்துருக்கலாம். ஆனால் இயக்கங்கள் இருக்கிறது, பலர் இருக்கிறாங்க, அவங்களாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க ஏன் கொடுக்கலன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இவர் மேலே இருக்கிற பல மூத்த ஊழியக்காரர்கள் முன்னால் இவர் மதிக்கலைன்ற ஒரு கோபமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யாரும் அவ்வளோ சீக்கிரமாக மறக்கலை இவங்க. ஆனால் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா, தம்பி திரும்பி வரும்போது கண்டிப்பாக அதற்கான கண்டிப்பாக அந்த மனம் திரும்புதலோடு வந்து இவர்களோடு ஒப்புரவு ஆகிவிடுவார் என்று நான் நம்புகிறேன். அப்படி தான் ஜெபிக்கிறேன் நான். ஏன்னா இவருடைய மறுபடியும் வருகிற 2வது என்ட்ரின்றது வரும்போது அவருடைய மாற்றம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு இது உணர்ந்திருப்பார், சில காரியங்கள்லாம் இப்போ உணர்ந்திருப்பார், கர்த்தர் உணர்த்துவார் அவர்கிட்ட. ஆகவே அவர் மாற்றி தான் வருவார். அது வந்து இவர் வந்து பெண்டிகாஸ்டல் ஊழியக்காரர் என்று பார்ப்பதால மற்றவர்கள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு என்று நம்ம நினைப்பதும் யோசிப்பது கூட அது ஒரு வித்தியாசமான காரியம். அங்கே எதுவும் நடக்காது. இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர கிறிஸ்தவ மத மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதை எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் பெரும்பாலும் இந்த ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு இப்போ சமீப காலத்தில் இந்த மதவாத அரசுகள், மத்தியில் இருக்கிற மதவாத அரசுகள், அதுக்கு துணை போகிற பல மாநில அரசுகள்லாம் ஆளுகிற நாட்களில் கடந்த மாதம் மட்டும் ஒரு 3 நிகழ்வுகள் நடந்தது. அந்த 3 நிகழ்வுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மதவாத சக்திகளும் ஆளுகிற ஆட்சியாளர்கள்லாம் பின்னால் நிற்கிறாங்க. அப்போ ஆட்கள், இந்த கிறிஸ்தவ தலைவர்களுக்கெல்லாம் வந்து அரசியல் தேவை, அரசியல் பின்புலம் வேணுன்றதை இந்த 3 நிகழ்வுகளும் சரியாக உணர்த்தது. இதற்காக தனியான ஒரு காணொலியை நான் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன், இவங்களுக்கு போடணும்னு. ஆனால் இப்போ இது நேர வாய்ப்பாக இருக்குது. முதல் காரணம், ஒருத்தர் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் பலேந்தர் சிங் என்ற ஒரு ஊழியக்காரன், மிகப்பெரிய ஊழியக்காரன், மிக அற்புத அடையாளம் செய்து அருமையாக இருந்தவர், கடந்த மாதத்தில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலை இருக்கார். என்ன கேஸு? இதே மாதிரி ஒரு பாலியல் வழக்கு தான்.
அவர் சிறைக்கு போன பிறகு இப்போ நான் அந்த இடத்துல கடந்து போய் அங்கே இருக்கிறதெல்லாம் பேசி பல காரியங்களை எல்லாம் நாங்கள் பேசும்போது இப்படிப்பட்ட கிறிஸ்துவ இயக்கங்கள் வந்து கட்சி இல்லை எங்களுக்காக போராட என்று ஒரு மனத்தாங்களே அவர் சொன்னாங்க என்கிட்ட. ஏன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கு கூட குரல் கொடுக்க ஆள் இல்லை, எங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ண எங்களால் முடியல, எங்களுக்கு வந்து இப்போ பொதுத்தளத்தில் போய் பேசுவோம், அரசியல் மேடையில் பேசுவோம், எங்களுடைய பிரச்சனை சொல்ல முடியல. ஏன்னா சாதாரண அவர் ஊழியக்காரர்களாகவே இருந்து அந்த ஜெபத்தோட அவர் வாழ்க்கை முடிந்ததால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன 2 வீடியோக்கள் அவரை பின்புலமாக வைத்தது அந்த ஜெனரேட் பண்ண வீடியோக்கள் பொய்யாகின தகவல் என்று சொல்லுகிறார். அவர் கூடிய சீக்கிரத்தில் அவருக்கான தளங்களெல்லாம் நாங்கள் வந்து அந்த லீகல் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கான சரியான லாயர்ஸை டெல்லியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. அவர் விரைவில் அவர் வெளியே எடுக்க முடியும் என்று நம்புகிறோம். ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார் முதல் ஊழியக்காரர். இந்த கடந்த மாதம் நடந்தது. 2வது பிரவீன் பக்கரியா என்ற ஒரு மனிதன், பிரவீன் பக்காரா என்ற ஒரு மனிதன் இதில் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்று ஒரு சந்தேகம். ஆந்திராவிலே அவர் வந்து இதிலேருந்து ஹைதராபாத்லேருந்து அவர் ராஜமுந்திரிக்கு போகிற வழியில் பைக்கில் போகும்போது திடீரென்று அவர் ஒரு இடத்துல செத்து போயிடுறாரு. அவர் வந்து பார்க்குறவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு கொலை செய்யப்பட்டுட்டார் யாரோ அவர். ஏன்னா அதுக்கு முன்னால் அவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்தது, மதவாத அச்சுறுத்தல் இருந்தது. ஏன்னா முஸ்லீம் அமைப்புகள் இந்து அமைப்புகள் மேலே அச்சுறுத்தல் செய்திருந்தாங்க, அதெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பினாங்க. பெரிய போராட்டமெல்லாம் நடத்தி பார்த்தாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்தது, 2-3 நாட்களுக்கு முன்பாக அவர் குடித்து விட்டு மறித்து பைக்கிலிருந்து விழுந்துட்டார்னு 3 இடங்களில் போய் அவர் பாட்டில் வாங்கினதாகவும் அதற்கான ஆதாரங்கள்லாம் கொடுத்து அவர் அங்கு வீழ்த்தப்பட்டார். இன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் கூட யாராலையும் ஒத்துக்க முடியல. ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன், இன்டர்நேஷ்னல் ஊழியம் செய்கிற ஒரு பெரிய மனிதன் குடித்து விட்டு ரோட்டில் விழுந்து செத்து போனான் என்று காவல்துறை சொல்லிவிட்டது. ஒன்றுமே செய்ய முடியலாங்க. அங்கே இருக்கிற ஒரு சாதாரண அங்கேயே இருக்கிற அரசியல் தலைவர் அதற்காக போராடினார், கே.ஏ. பால் என்று. அவரை எந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யலை. ஆனால் ஒரு பாஸ்டர் அதற்காக குரல் கொடுத்தார், அவர் ஜெயிலில் இருக்கார் இன்றைக்கி. இதுதான் வித்தியாசம். இதுக்கு என்னென்னா, ஒரு அரசியல் பின்புலம் வேணுன்றதுக்கு கே.ஏ. பால் குரல் கொடுக்குறார், அவர் ஒன்றும் செய்யலை. அதே ஒரு பாஸ்டர் பேசுகிறார், இன்றைக்கி ஜெயிலில் இருக்கார் அவர். இதுதான் இன்றைக்கி இந்த அரசியல் தேவை என்பதை கிறிஸ்துவில் உணர்ந்து கொள்ளணும். அந்த பாஸ்டருக்காக பிரவீனுக்காக பேசின ஒரு மனிதன் அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது சொன்ன காரணத்துக்காக உள்ளே வச்சுட்டான். இன்றைக்கி வந்து 2வது ஊழியக்காரன், மிகப்பெரிய ஊழியக்காரன் இந்த மாதத்தில், 3வது ஜான் ஜெபராஜ். இதுக்கெல்லாம் பின்புலம் என்ன, அரசியல் சக்திகள், அரசியல் வந்து அந்த மதவாத சக்திகள் இன்று கிறிஸ்துவத்தை. ஏன்னா இதோடைய பின்புலம் நீங்கள் வந்து இவங்க தூர பார்வையில் இவங்க யாரும் பார்க்கறதில்ல. இவங்கெல்லாம் ஒரு சின்ன வளையத்துக்குள்ளாவே பார்க்குறாங்க. தனக்கு தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் இன்று முதலாவது இஸ்லாமியரில் வீழ்த்திட்டான், அடுத்து கிறிஸ்துவில் வீழ்த்துவதற்காக முயற்சி செய்துட்ருக்கான் இந்த மதவாத அரசு. நான் 10 வருடங்களுக்கு முன்பாக ராம்லீலா கிரவுண்டில் கேட்ட சத்தம் இன்றைக்கி வருது. முதல்ல அவன் சொன்னான், பேலே முசல்மான் பாத்மே இசாயின்னு சொன்னான். அங்கே பேசும்போது சொன்னான், முதலில் முஸ்லீம்கள் பின்பாக கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி முஸ்லீமை போய் ஒரு வக்ஃபா போட்டு அவங்களுடைய சொத்துக்களை திருட முயற்சி பண்ணி முடிக்கிறான். இன்றைக்கி அடுத்து கிறிஸ்தவர்களை கை வைப்பதற்கான ஆணித்தரமான காரியங்களை நடந்து கொண்டிருக்கிறது. இதை இன்றைக்கி திருச்சபை உணர்ந்து கொண்டு நல்ல அரசியல் தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நாளைக்கு வந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு, பின்னால் காப்பாற்றுவதற்கு இந்த சக்திகள் தேவை என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளணும். இவங்க அது இன்னும் புரியாதவே நாங்கள் சும்மா அதெல்லாம் போக மாட்டோம், தலையிட மாட்டோம், பிரச்சனை வரும்போது மட்டும் யார் வந்து காப்பாற்றுவாங்களே? இப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போகிறது. இன்றைக்கி வக்ஃபாரி பாரு, ஒரு முஸ்லீம் கூட வீட்டில் இல்லைன்னா தெருவில் நிற்கிறான். ஏன்னா அவனுடைய எல்லா சொத்துக்கள் பறிபோக போகிறது. அப்படியே கிறிஸ்தவ சொத்துக்களும் கிறிஸ்தவ திருச்சபையில் போனால் என்ன நடக்குங்க? இதுதான் இந்த தேசத்தில் நடக்கப் போகிறது. அதுக்கு தான் எச்சரிக்கை சத்தமாக சொல்லுகிறோம். கிறிஸ்தவ தலைவர்களும் இன்றைக்கி இருக்கிற சபை தலைவர்களும் வளர்ந்து விட்டவர்களும் கண்டிப்பாக இதை உற்று நோக்கி எதிர்வரும் காலத்தில் தங்களுடைய இளைஞர்களுக்கு சொல்லணும், வந்து போங்க, தப்பு கிடையாது. கிறிஸ்தவ கட்சிகளுக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு காரியத்தை சொல்கிறவங்களுக்கு, ஹிட்லர் தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவத்தை எதிர்த்தான். ஹிட்லர் பைபிளையும் வாங்கி கொளுத்தி போட்டான். ஜூஸ் எல்லாரையும் கொளுத்திட்டு எல்லாரையும் கொலை செய்து விட்டு கிறிஸ்துவத்தை ஒழித்துட்டேன்னு சொன்ன ஹிட்லர் இறந்து 100 வருடங்களுக்குள்ளாக இன்னைக்கு அவன் இருந்த அந்த ஜெர்மனி தேசம் கிறிஸ்தவர்கள் ஆட்சிக்குள்ளாக கொண்டு வந்துச்சு. அங்கே கடந்த மாதத்திலே கிறிஸ்துவ கட்சி ஜெயிச்சு அந்த நாட்டை கிறிஸ்துவ கட்சி ஆள்றது இன்னைக்கு. அப்போ தேசம் பாருங்கள், 100 வருடத்துக்கு முன்பாகவே இன்னைக்கு ஒரு ஹிட்லர் வந்து ஒரு கிறிஸ்துவன் இல்லாத கொலை செய்யப்பட்ட அந்த தேசத்திலே புதிதாக வந்தவர்கள் கிறிஸ்துவர்களுக்குள்ளாக வந்து அந்த தேசத்தை சுதந்திரிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே தோமா வந்த காலத்துலேருந்து கிறிஸ்துவம் இருக்குது. இங்கே இருக்கிற கிறிஸ்துவம் இன்னும் மனம் திரும்பவே இல்லை. இவனுக்கு இன்னும் அந்த உணர்வு வரவே இல்லை. இதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். இதை பேசும்போது தான் இவன் அரசியல்ன்றான்.
ஆண்டவர் என்ன நினைக்கிறார்ன்றது இவன் தெரியறதில்லை. அதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்போது, சூழ்நிலை வரும்போது திருச்சபையும் மக்களும் விழித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி தேவை என்ன? இப்படி பிரச்சனை வருதா? யாரால் வருது? ஒரு அரசியல் பின்புலம் இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி இருந்தால் இப்படி வருமா? இப்படி பயமுறுத்த முடியுமா அவங்கள? இப்படி ஏமாற்ற முடியுமா? இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை. அது எந்த கட்சியோ சரி, ஆளும் கட்சியோ பின்னால் இருக்கிற மத்திய மாநில கட்சிகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அருமையான சகோதரன் ஜான் ஜபராஜுக்காக எதிர்த்து நின்று போராடுது என்று துணிந்துட்டோம். கண்டிப்பாக அவரை விடுதலையாக்குவோம். அவருக்கு இவன் நினைக்கிற மாதிரி ஃபோக்ஸோவில் 6 மாதம் 1 வருஷம்லாம் வைக்க முடியாது. கண்டிப்பாக எந்த ஒரு போராட்டத்தையும் போராடி அவரை வெளியே கொண்டு வரும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் நான். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி ஃபாதர். நன்றி, வணக்கம்.